சுட்டுமிழி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சுடரை வெற்றியை அறிமுகப்படுத்துகிறாங்க அபிநயாவுக்கு. அப்போ தான் கேப்டன் அங்கிள் இவர் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சொல்லவுமே அபிநயா அதிர்ச்சி ஆகுறாங்க. கேப்டன் அங்கிள் இவன் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் சரி, இனி நம்ம சுடர் முன்னாடி எதுவுமே காமிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ வெற்றி இல்லை, நான் தியா தருணோட ஏற்கனவே பேசியிருக்கேன். ஏன்னா மகேஷோட ஃப்ரெண்டுன்ற முறையில் பேசும்போது தான் எனக்கு சுடர் பழக்கமானா, அதனால தான் வந்து பேசுனேன் அப்படின்னு சொல்ல, அபிநயவும் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாமல், எங்கள் அண்ணன் பசங்களோட உனக்கு என்ன பேச்சு, எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் உண்மையிலே சொல்லப்போட பிரச்சனை தான் வரும். இனிமேலாவது எங்கள் அண்ணன் பசங்களோட பேசாமல் இருக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபிநயா. அப்போ சுடர் நீ உள்ளே போ அப்படின்றாங்க. ஏன் அம்மு இப்படி பேசுகிறீங்க, வெற்றி அங்கிள் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்க, உன்னை உள்ளே போகணும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயம் சொல்கிறாங்க. அபி சொன்னதை கேட்டதுமே வேற வழி இல்லாமல் சுடர் உள்ளே போகிறாங்க. அப்போ வெற்றியை பார்த்த மாதிரியே உள்ளே போகவும் வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு கஷ்டமாக இருக்குது. இனி நம்ம சுடர் நம்மளோட பேசுவாளா பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் புலி சொல்கிறாரு, இங்கே பாருடா வெற்றி, கண்டிப்பாக சுடர் பேச தான் செய்வா. சுடர் உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கா வெற்றி, கண்டிப்பாக உங்க கூட பேசாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்ப்போம் புலி என்ன நடக்குதுன்னே தெரியலை. சுடர் வந்து தன்னோட அம்மா பேச்சை மீறவே மாட்டா, அப்படிப்பட்ட பொண்ணு தான் சுடர். ஆமாம் வெற்றி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஏன்னா சுடரை வளர்க்குறதுக்கு அபி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. கூடவே இருந்து தான் அம்மா கஷ்டப்படுறதை பார்த்த சுடர் வந்து கண்டிப்பாக அபியோட பேச்சை கேட்பானே சொல்லலாம். ஆனால் உன்னோட விஷயத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டான் தான் எனக்கு தோணுது. ஏன்னா உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்கா, அதனால உன்கிட்ட பேச தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறார். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னே தெரியல, சுடர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு வெற்றி ஒரு பக்கம் புலம்ப. அப்போ நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போனதுமே படிக்கிறதுக்கு உட்காடுறாங்க. அந்த நேரத்துலேயும் நம்ம சுடர் என்ன கேட்குறாங்கன்னா, அம்மு ஏன் அம்மு கேப்டன் அங்கிளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஏன் அவரோட சண்டை போடுறீங்க, அவரோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவர் தான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்றினாரோ தெரியுமா, அதுவும் எனக்காக தான்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க சுடர். இதை கேட்டதுமே அபிநயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது வெற்றி தான் என்ன காப்பாற்றினானா, இது எப்படி செஞ்சுருப்பாரு, இந்த மாதிரி அபிநயா யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சுடர் என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா உங்களுக்கும் வெற்றி அங்கிளுக்கும் இடையில என்னதான் பிரச்சனை இருக்குது, அவரை எப்படி உங்களுக்கு தெரியும், ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதுனால அவர் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதுமே சுடர் அந்த மாதிரி கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு கையை வாங்கிறாங்க. பாவம் நம்ம சுடர் பயந்துறாங்க. தன்னோட அம்மா எப்பவும் போல இல்லாமல் இப்போ கோவப்பட்டு தன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருத்தமும் அடைகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அபியோட அண்ணனான சண்முகமும் பார்க்குறாரு. அப்போ தான் சண்முகம் பார்த்ததுமே, என்ன அபி ஏன் இப்போ சுடர் மேலே இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுறா, அப்படி என்ன சுடர் கேள்வி கேட்டுட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் இப்போ கேட்க முடியாது, ஏன்னா சரளா வேற இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு சரளா இல்லாத நேரமாக நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. இந்த மாதிரி தருணத்தில் நம்ம அபியும் சுதாரிக்கிறாங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நம்ம சுடரை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டோமே, கோவப்பட்டுட்டோமே, அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனும் நினைப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ திரும்பவும் சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம சுடரை. இங்கே பாரு சுடர், அம்மா என்ன சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியுமே சுடர், அப்புறம் ஏன் இப்படி கேட்குற, எதை சொல்லணுமோ அதை உங்ககிட்ட சொல்லுவேன், எதை சொல்லக்கூடாதோ அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சுடரை சமாதானப்படுத்துகிறாங்க அபிநயா. இந்த இடத்துல சுடர், சரிங்க அம்மு, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், இனிமேல் நான் கேப்டன் அங்கிளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மதம்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாகறாங்க. சரளாவுக்கும் அப்போ சந்தேகம் வருது, என்ன இவ தேவையில்லாமல் ஏன் கேப்டனை பற்றி பேசுனா, இவ இவ்வளோ தூரம் கோவப்படுறா, இதில் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரளா ஒரு பக்கம் நினச்சாலும், சரி யார் கெடும் கெட்டுப்படா நம்மளுக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சரளா உள்ளே போயிடறாங்க. இதுதான் சரியான தருணம் சொல்லிட்டு தூங்க போகிற நேரமாக நம்ம சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா, எப்பவும் போல் அபிநயா கிட்ட டைரெக்டாக பேசாமல் எழுதி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக அபிநயா கிட்ட, என்ன அபிமா ஏமா இப்படி பண்ணால் சுடர் அடிக்கிறதுக்கு கை வாங்குற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அபியும், ஒன்றும் இல்லைண்ணா, இது நாள் வரைக்கும் நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு, இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன், எப்படியாவது சுடரை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இது நாள் வர சுடர் கேப்டன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து அது யார் தெரியுமா, வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சண்முகத்துக்கிட்ட சொல்ல, என்னது
வெற்றி தான் கேப்டன் அங்கிள்னு சொல்லிட்டு சுடர் இத்தனை நாள் பழக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிற சண்முகம். சரிம்மா என்னம்மா முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை நீ எப்படி வெளிப்படுத்தின அப்படின்னு கேட்க, இல்லைண்ணா நான் வந்து உங்களோட பொண்ணு தான் சுடர் அப்படின்ற மாதிரி தான் நான் வெற்றி கிட்ட காமிச்சிருக்கேனே தவிர்த்து இன்னும் என்னோட பொண்ணு தான் சுடர் அப்படின்னு வெற்றிக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க அபிநயா. அப்போ தான் சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா சுடர்கிட்ட போய் பேசுகிறாரு பக்கத்தில் போய், இங்கே பாருமா சுடர், அம்மா என்ன சொன்னாலும் அது நல்லது தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, கேப்டன் அங்கிளோட பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரி எல்லாரும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்ததுமே நம்ம சுடர் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. சுடர் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இங்கே வெற்றி என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பொண்ணு நம்மக்கிட்ட பேசுவாளா பேச மாட்டாளா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கிளம்பி போகிறாரு. சுடரும் ஸ்கூல்கிட்ட வந்ததுமே நம்ம வெற்றிக்கு ரொம்பவே சந்தோஷம். சுடர் வந்து ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாரு. அப்போ நம்ம சுடர் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிடறாங்க. இப்போ போகும்போது தான் என்ன சுடர் ஏன் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்க, அப்பா சுடர் இல்லை கேப்டன் அங்கிள், நீங்கள் உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க, நான் எப்போவும் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், அதனால நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. ஏன் சுடர் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அப்போ சுடர் சொல்கிறாங்க, இல்லை கேப்டன் அங்கிள், உங்களுக்கும் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே உங்களை தெரியுமா, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்முக்கிட்ட கேட்டேன். அம்மா எப்பவும் கோவப்படாதவங்க இப்போ என்ன அடிக்கிற அளவுக்கு கை வாங்கிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஏதோ கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் அம்மு உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கிளம்பி போகிறாங்க. சுடர் இப்படி நம்மகிட்ட பேசாமல் போகிறாளே, பேசவும் மாட்டேன்னு சொல்லிட்டாலே, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற வெற்றி, இனி என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அபிகிட்ட போய் நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட கிளம்புறாரு வெற்றி. நேரா சண்முக வீட்டுக்கு போயிடாரு. அங்க அபிநயா நிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே வெற்றிக்கு கோவம் வருது. அபிநயா கிட்ட போய் நிற்கவும் அபிநயா என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சு, நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு இங்கே வந்தேனா, என்ன நினச்சிட்டு இருக்க உன்னோட மனசில், சுடர் யாரோட குழந்தை உண்மையை சொல்லு அப்படின்னு வெற்றி கேட்க, என்னது சுடர் யாரோட குழந்தையா, சுடர் எங்கள் அண்ணன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அபிநயா சொல்ல, அந்த நேரம் பார்த்து வெற்றி சொல்கிறாரு, என்னது சுடர் வந்து உங்கள் அண்ணன் பொண்ணா, மனசாட்சி பற்றி நீ பொய்யே சொல்ல மாட்டியே, என்ன அபி பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வெற்றி கேட்க, நீ என்ன சொல்கிற, உண்மையை சொல்லப்போனா சுடர் எங்கள் அண்ணன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்ல, சூப்பர் வரே வா, எப்படி அபி கொலை பண்ணுறதுல தான் நீ எக்ஸ்பர்ட்டுன்னு நினச்சேன், இப்போ பொய் சொல்கிறதுலே நீ எல்லாத்தையும் விட மிஞ்சிட்டிக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அபிநயா. அப்போ சுடரை பற்றின உண்மை வெற்றிக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ தான் வெற்றி சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைன்னு இதுலேயே தெரியுது, இங்கே பாரு அபி, உன் அண்ணன் பொண்ணு சுடர்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க போய், அது நம்மளோட குழந்த சுடர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு மட்டுமே சுடர் சொந்தம்னு நீ நினச்சிக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி என்னை மறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ சுடரை 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் உன்னோட அனுபவிக்க விட்டுட்டு உன்னோட சேர்ந்து என்னோட பொண்ணும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கான்ற போது நினச்சாலே எனக்கு கோவம் தான் வருது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, உன் கூட சுடர் இருந்தே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ என்கிட்டே என்னோட பொண்ணை 10 வருஷமாக பிரித்தது இல்லாமல் இப்போவும் நிரந்தரமாக பிரிக்கணும்னு நினைக்கிறிய, நீ எல்லாம் மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வெற்றி. இதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம அபிநயா. என்னது அப்போ வெற்றிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற இடத்துல, ஆமாம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, என்னோட பொண்ணு சுடர் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயும் அவன் மனசில் என்னோட நினப்புகளை தப்பான ஒரு விதைகளாக விதைச்சிடாத, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, பண்ண தப்பெல்லாம் நீ அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் அபிநயா சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் எந்த தப்பும் பண்ணலை, சொல்லப்போனால் பார்வதி அக்காவை கூட நான் பண்ணலை, என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியாமல் பேசாத அப்படின்னு அபிநயா சொல்ல, அப்போ வெற்றி எந்த உண்மையை நான் தெரியாமல் பேசுகிறேன் சொல்லு, அந்த உண்மையை நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அபியும் ஒன்று சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லி விளக்குறதுக்கு என்னால் முடியாது, ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, ஆனால் சுடரோட நீ பழகிறத நிப்பாட்டி தான் ஆகணும், உன்னோட பொண்ணு அப்படின்னு கண்டிப்பாக கர்ணாவுக்கு தெரிஞ்ச சுடருக்கு தான் இனி ஆபத்து வரும், தயவு செஞ்சு சுடரோட பழகாத, சுடர் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீ அவளோட பழகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அபிநயா, வெற்றி இனி அபிநயாவை புரிஞ்சுக்கிட்டு அபிநயாவுக்கு உதவி செய்து எப்படி இருந்தாவது சுடரோட சேரணும்னு நினைப்பாரா அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.